ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு இட்லி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இட்லி குருமா எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு குட்டி சைஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட 4 பல்லு பூண்டு, 2 சின்ன சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கிட்டால் போதும். இப்போ இதோட 2 மீடியம் சைஸ், அதாவது நல்ல பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா குழைய வதங்கி வரணும். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது ஒரு 4 பல்லு முந்திரி, 1/4 மூடி தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 1/4 தக்காளி, அதாவது அந்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணல, சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட மிக்ஸி ஜார்லேயே 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிக்க தேவையில்ல, ஆல்ரெடி வதங்கினது தான். இதோட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பார் பதத்துக்கு வரணும், குருமா பதத்துக்கு, அதனால் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னும் தண்ணியாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நமக்கு இட்லிக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவு சேர்த்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுடலாம், ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக டக்கான செஞ்சிடலாம். ரொம்பவே இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த இட்லி குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.